ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு புதிய ஆரம்பத்தை முக்கியமாக இந்த நாளில் திடீர்னு இதை பார்க்குறீங்களே, டிவியில் வீடியோவில் பார்க்குறீங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். என்ன பாஸ்டர் அது? இந்த நாளில் ஆண்டவர் விசுவாசிச்சு இந்த ஜெபத்தை நல்லா ஃபுல்லாக கேளுங்க, கூட கடைசியாக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. சில இடத்துல புதிய விஷயம் நடக்கும். அதை நீங்கள் உண்டு பண்ணலாம், இல்லை தானாக அது நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் பாருங்க. உன்னுடன் உயிரோடு கூட காக்கப்படுவதற்கு வேலைக்குள்ளே சேர்த்துக்கொள். 6:19 சேர்த்துக்கொள். உங்கள் வாழ்க்கை மாறணும், நீங்கள் சில விஷயத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்கணும், சில விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேர்த்து கொள்ளுகிற அபிஷேகம் வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. புதிய வாழ்க்கை வேணும், புதிய ஆசீர்வாதம் வேணும், புதிய உயர்வு வேணும், புதிய பெருக்கம் வேணும், புதுசாக நிறைய வாழ்க்கையில் வேணும், கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்போது நம்ம சில விஷயத்தை சேர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், நோவா நீ வேலைக்குள்ளே போங்க, ஆனால் நான் சொல்கிற சில விஷயத்தை உங்கள் கூட சேர்த்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தை தாண்டி, உன் உறவுகளை தாண்டி, உன் நண்பர்களை தாண்டி, நீ வேலை செய்கிற ஸ்தலங்களை தாண்டி சில விஷயத்தை சேர்த்து கொள்ளணும். வேலைக்குள்ள ஒரு வேலை இல்லை இது எனக்காக உருவாக்கப்பட்டது, நான் கர்த்தர் சொல்லி உருவாக்கணும்னு சொல்லி சில விஷயத்தை நோவா சேர்த்து கொள்ளாமல் இருந்தார்னா அவரால் புதிய வானம் புதிய பூமியை பார்க்க முடியும், ஆனால் அதில் வாழறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் நோவா அப்படி இல்லைங்க, சேர்த்து கொண்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் புதிய ஆரம்பத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய விஷயத்தை சேர்த்து கொள்ளுகிறது இல்லை. நிறைய விஷயத்த சேர்த்து கொள்றதே இல்லை. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன? மாமியார் குடும்பத்தை மருமக சேர்த்து கொள்வதில்லை, அதே மாமியார் குடும்பத்தை மருமகளும் சேர்த்து கொள்வதில்லை. கணவன் மனைவிக்குள்ள அநேக காரியங்கள் உடைக்கப்படுகிற சூழல் உண்டாகுவதற்கு என்ன காரணம்? சேர்ந்து இருப்பதில்லை, சேர்த்து கொள்வது இல்லை, சோர்ந்து போறாங்க. ஆனா இன்னைக்கு விசுவாசத்தோடு ஒரு புதிய ஆரம்பத்தை நம்பி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. 150 நாள் அரராத்தின் புதிய வாழ்க்கை, புதிய வானம், புதிய பூமி, ஜெபம் டிவி அண்ணன் சொல்றாருன்னு சொல்லி அநேகர் என் கூட இணைஞ்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்னைக்கு சொல்றாரு. நீங்க சேர்த்து கொள்ளுகிற இருதயம் உங்களுக்கு இருக்கா? நோவா இருதயத்தை ஆண்டவர் பார்த்து நோவாவை ஆசீர்வதித்துக்கான பெரிய காரணம் என்னன்னா, அவருக்குள்ள சேர்த்து கொள்ளுகிற இருதயம் இருந்தது. அவதான் உழைச்சு கட்டினாரு. இன்னைக்கு அண்ணன் தம்பியை சேர்க்கறது இல்லை, தம்பி அண்ணனை சேர்க்கறது இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. அந்த இருதயம் நமக்குள்ள இல்லாம இருக்கிறதுனால பெருக்கத்தை பார்க்க முடியல, உயர்வை பார்க்க முடியல, தேவனுக்கு சாட்சியா நிற்க முடியல. தயவு செய்துங்க, கர்த்தர் தீர்க்க தரிசனமா இன்னைக்கு உங்க கூட பேசுறாரு. இந்த நிலைமைகள்லாம் மாறணும்னா, இந்த சூழல்லாம் மாறணும்னா, நீங்க தேவனுக்கு சாட்சியா நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒருவேளை இந்த 150 நாள் ஜெபத்துல தொடர்ந்து என் கூட டிராவல் பண்றீங்க, இன்னைக்கு 6வது நாள், இன்னைக்கு பகல் ஜெபம் நமக்கு 13 மணிக்கு நடக்க போகுது. யோசனை பண்ணி பாருங்க. சும்மா பேச்சுக்கு வந்து ஜபத்தில் கலந்துக்காதீங்க. உங்களுக்குள்ள சேர்த்து கொள்ளுகிற இருதயத்தை உருவாக்கி கொள்ளுங்க. ஏன்னா இந்த 150 நாளும் முக்கியமா எதை மையப்படுத்தி நம்ம ஜெபிக்கிறோம்? நம்ம இருதய சுத்திகரிப்பது. இருதய சுத்திகரிப்பு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரிப்பீராக. அதற்கு முதன்மையான காரியம் அநேகரை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சாதாரணமா சொல்லல, இது எல்லாம் உயிரோட இருக்கணும்னா நோவா நீ சேர்த்து கொள்ளணும், இல்லைனா இது ஜலத்துல மடிந்து போயிடும். நோவா, நீங்க நிறைய பேரை சேர்த்து கொள்ளாத வாழ்க்கையை வாழ்றதுனால அநேக பேர் பாவத்தில் இருக்கிறாங்க. உங்க வீட்டுல, உங்க உறவுகள்ல, உங்க நண்பர்கள்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல. அப்போ சேர்த்து கொள்ளுகிற அனுபவம், சேர்த்து கொள்ளுகிற இருதயம், சேர்ந்து செய்கிற காரியம், இது உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா புதிய வாழ்க்கை ஆரம்பங்க. ராஷேக்கேவே மேலாமா, ஆமென். புதிய வாழ்க்கை ஆரம்பம். இதுதான் நம்ம இந்த அரராத்தினுடைய பயணத்துல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம போகிற இடம் அரராத். ஆனால் அது போறதுக்கு முன்னாடி சில விஷயத்த மாத்திக்கணும். நம்ம வேலைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயத்த மாத்திக்கணும். நம்ம மழை வர்றதுக்கு முன்னாடி சில விஷயத்த மாத்திக்கணும். நம்ம புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயத்த மாத்திக்கணும். நம்ம
ஆண்டவர் சொல்றார் நோவா பார்த்து, எப்பா அதெல்லாம் உயிரோடு இருக்கணும்னா நீ உயிரோடு இருப்ப, அதெல்லாம் உயிரோடு இருக்கணும்னா நீ சேர்த்து கொள்ளணும். தலையை தாழ்த்தி சரிங்க ஆண்டவரே சேர்த்து கொண்டார். கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி, தகப்பனே என் இருதயத்துக்குள்ள சேர்த்து கொள்ளுகிற உணர்வு வரட்டும். ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள சேர்த்து கொள்ளுகிற பரிசுத்தம் உண்டாகட்டும். ஒருவேளை என் மாமியாரை நான் எப்படி பார்க்குறேன், என் மருமகளை எப்படி பார்க்குறேன், என் கணவரை எப்படி பார்க்குறேன், என் குடும்பத்தை எப்படி பார்க்குறேன், நிறைய விஷயத்தை நான் பார்க்குறேன், யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் தேவன் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், உங்கள் ஊழியத்தில் அற்புதத்தை செய்வார், உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தேவன் அவர், உங்களுக்காக எதையும் பண்ணக்கூடிய தேவன் அவர். உங்களுக்காக சகலவற்றையும் விட்டு வந்து நிற்கிறாருங்க. என் பிள்ளைக்காக நிற்கிறாருங்க, உங்களுக்காக நிற்கிறாருங்க. புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? எப்படியாவது உங்க வாழ்க்கையை மாற்றணும், எப்படியாவது உங்க குடும்பத்தை உயர்த்தணும். எஸ், அவர் சிலுவையில் மரிச்சாருங்க. ஆனா நீங்க மற்றவங்களை சேர்த்து கொள்ளாதவர்களா இருக்கணும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள யோசிச்சு பாருங்க, நான் சொந்த குடும்பத்துக்குள்ள நன்மைகளை பெற்ற நண்பர்களுக்குள்ள பிரிவினைகள், சேர்த்து கொள்ளாத உணர்வு, இன்னைக்கு மனம் திரும்புதலுக்குள்ள கடந்து வருவோம். இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவோம். அதெல்லாம் உயிரோடு இருக்கணும்னா, அவங்களாம் ரட்சிக்கப்படணும்னா, அவங்களாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிலை நிற்கணும்னா, அவர் வரும் நாளிலே அவருக்காக எதிர்கொண்டு நிற்கணும்னா, ரகசிய வருகையில் அவர்களும் நம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும்னா, நம்மளை நோக்கி நம்மளை சுற்றி இருக்கிற அநேகரை சேர்த்து கொள்ளுகிற ஒரு பேழையின் சபையின் அடையாளத்துல, இருதயத்தின் அடையாளத்துல நீங்களும் நானும் இருக்கணுங்க. ஜோம் பண்ணுங்க. இது உங்களுக்கான நேரம். ஆண்டவரே, எனக்குள்ள அநேகரை சேர்த்து கொள்ளுகிற இருதயத்தை உருவாக்குவீராக, அநேகரை சேர்த்து கொள்ளுகிற அடையாளத்தை உருவாக்குவீராக. நீர் பலப்படுத்தி என்னை நடத்துவீராக, நீர் என்னை சகாயப்படுத்தி நடத்துவீராக, உங்க பிரசனத்தினால என்னை நடத்துவீராக, உங்க பிரசனத்தினால என்னை பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். எனக்கு பெரிய நம்பிக்கை, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலையும் நடத்தி இருக்கிறார். எல்லா விதத்திலையும் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 5 நாட்கள் முடிஞ்சு போச்சு, 6வது நாள்ல வந்திருக்கோம். கர்த்தருடைய பலன் சாதாரணமாலாம் இப்படி கடக்க முடியாதுங்க. கர்த்தர் நம்மளை கடக்க பண்றாரு. ஒரு புதிய ஆரம்பம் வேணுமா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. டெக்ஸ்ட்ல ஜெபம் டிவி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஒரு ஆமென். டிவியில பாக்குறவங்க, புது வருஷம் தான் நமக்கு புதிய ஆரம்பம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் நல்லது நடக்கணும். குடும்பத்துல தடைப்பட்ட கல்யாணம் நடக்கணும், குழந்தை இல்லாத சூழல் மாறணும், கட்டப்படாத வீடு கட்ட முடிக்கணும், வாகனம் இல்லாத வாகனத்தை வாங்கணும். இப்படி நிறைய விஷயத்த நம்ம வாழ்க்கையில செஞ்சாதான் அது புதிய ஆரம்பம் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆரம்பத்தை தான் இந்த 180 நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உயர்த்துவார். எதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. புதிய ஆரம்பம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கு. ஆமென்.